ஹலோ ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் சத்துமாவு உருண்டை எப்படி செய்வோன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள வாங்க. முதல்ல சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்ல பழுத்த பழம் பார்த்துக்கிடுங்க, நல்லா பழுத்திருக்கணும். அந்த பழுத்த பழத்தை நல்லா ஸ்மோக் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வெல்லம் உங்களுக்கு தேவைக்கேற்ப வெல்லம் போடுங்க. நாட்டு சக்கரை, ஜீனி, கருப்பட்டி எது இருந்தால் போட்டுக்கிடுங்க. அப்புறம் தேங்காய் பூ நிறையா போடுங்க. போட்டுக்கிட்டு சத்து மாவு ஒரு 4 ஸ்பூனு, அது நான் வீட்டிலே நான் திரிச்ச சத்து மாவு தான் பார்த்துக்கிடுங்க. இதில் ஏலக்காய்லாம் போட்டிருக்கேன், அதனால் நான் இப்போ இதில் ஏலக்காய் போடலை. நல்லா வாசமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அந்த மாவு நல்லா ஏலக்காய் வாசம், சுக்கு தூள் எல்லாமே போட்டிருப்பேன் அந்த மாவில். போட்டு கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கிடு, நல்லா மசிச்சு பிடிங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் பால் ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு உருண்டை கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் சேனலில் நான் விரிவாக போட்டிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. அதை பார்த்துக்கிடுங்க. பார்த்து நீங்களும் வீட்டில் எப்படி தெரியுங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.